Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் 2 Gentlemen of Verona இதோட சினோனிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எக்ஸாமில் சினோனிம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அந்த ப்ரோஸ்லேருந்து ஒரு லைன் கொடுத்து அதில் ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணியோ இல்லை அண்டர்லைன் பண்ணியோ ரைட் த சினோனிம் ஆஃப் த கிவன் வேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே ஜஸ்ட் வேர்ட்ஸும் சினோனிம்ஸும் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு அந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து நீங்கள் இதை எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்கர்ட்ஸ் பார்டர்ஸ், அவுட்ஸ்கர்ட்னா பார்டர். செகண்ட் ஒன் வார்ன்ட் காஷன், வார்ன் பண்ணுறதுனா காஷன் பண்ணுறது. தேர்ட் ஒன் காஷியஸ் கேர்ஃபுல், காஷியஸாக இருக்கிறதுனா கேர்ஃபுல்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன் கன்வே டிரான்ஸ்மிட், கன்வே பண்ணுறது ஒரு விஷயத்த சொல்கிறது அது வந்து டிரான்ஸ்மிட்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் ஸ்கின்னி லீன், ஸ்கின்னினா நம்ம எலும்புன்னு தோலுமா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லீன். சிக்ஸ்த் ஒன் டேங்கிள்ட் அப்படின்னா டசில்ட், டேங்கிள்ட்னா ஒரு சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. செவன்த் ஒன் இயர்னஸ்ட் அப்படின்னா சின்சியர். எயித் ஒன் அட்ராக்டட் அப்படின்னா ஃபேசினேட்டட். நைன்த் ஒன் செட் ஆஃப் டிபார்ட்டட். டென்த் ஒன் ஹோப்ஃபுல்லி கான்ஃபிடென்ட்லி. லெவன்த் ஒன் டோம் கிரேவ். டுவெல்த் ஒன் ப்ரொவோக்ட் மோட்டிவேட்டட். 13th one remarkable notable. 14th one childish innocent. 15th one enough sufficient. இந்த ஃபர்ஸ்ட் 15 நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி எதுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்கர்ட்ஸ் பார்டர்ஸ். செகண்ட் ஒன் வார்ன்ட் காஷன்ட். தேர்ட் ஒன் காஷியஸ் கேர்ஃபுல். ஃபோர்த் ஒன் கன்வே டிரான்ஸ்மிட். ஃபிஃப்த் ஒன் ஸ்கின்னி லீன். சிக்ஸ்த் ஒன் டேங்கிள் டசில்ட். Seventh one earnest sincere. Eighth one attracted fascinated. Ninth one set off departed. 10th one hopefully confidently. 11th one tomb grave. 12th one provoked motivated. 13th one remarkable notable. 14th one childish innocent. 15th one enough sufficient. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 16th one lively active. 17th one steady stable. 18th one seriousness earnestness, அங்கே earnestனா சீரியஸ் பார்த்தோம், அந்த மாதிரி இங்கே seriousnessனா earnestness. 19th one extremely highly. 20 relied depended. 21 satisfy fulfill. 22 willingness consent. 23 resting lying. 24 deeply severely. 25 dwellings houses. 26 scarcely rarely. 27 recover regain. 28 leaped jumped. 29 disappeared vanished. 30 pleasant lovely. திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். 16 lively active. 17 steady stable. 18 seriousness earnestness. 19 extremely highly. 20 relied depended. 21 satisfy fulfill. 22 willingness consent. 23 resting lying. 24 deeply severely. 25 dwellings houses. 26 scarcely rarely. 27 recover regain. 28 leaped jumped. 29 disappeared vanished. 30 pleasant lovely. இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். 31 cubicle room. 32 partition separation. 33 propped leaned. 34 resemblance similarity. 35 murmured whispered. 36 cultured civilized. 37 comfortable convenient. 38 horribly terribly. 39 starvation hunger. 40 exposure disclosure or showing. 41 shelter accommodation. 42 resistance opposition. 43 movement operation or campaign. இந்த இடத்துல மூமெண்ட்டுன்றது அசைவை குறிக்காது. இந்த இடத்துல அவங்க மூமெண்ட்டுன்றது வந்து ஆப்ரேஷன் ஆர் கேம்பெயின்ற மீனிங்கில் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. 44 சீக்ரெட்லி கான்ஃபிடென்ஷியலி. 45 பிலவ்ட் டியரஸ்ட். 31 cubicle room. 32 partition separation. 33 propped leaned. 34 resemblance similarity. 35 murmured whispered. 36 cultured civilized. 37 comfortable convenient. 38 horribly terribly. 39 starvation hunger.
40 exposure, disclosure or showing, 41 shelter, accommodation, 42 resistance, opposition, 43 movement, operation or campaign, 44 secretly, confidentially, 45 beloved, dearest. இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். 46 persuaded, convinced, 47 progress, improvement, 48 scarce, insufficient, 49 dear. அதாவது இந்த இடத்துல டியர்ன்ற அட்வர்பாக வருது. அப்போது அதுக்கு மீனிங் வந்து காஸ்ட்லி ஆர் எக்ஸ்பென்சிவ். டியர்னா அன்பான அந்த இடத்துல தான் வரும். ஆனால் அது அட்வர்பாக வரும்போது காஸ்ட்லி ஆர் எக்ஸ்பென்சிவ்ன்ற மீனிங்கில் வரும். இந்த லெசனில் காஸ்ட்லி ஆர் எக்ஸ்பென்சிவ்ன்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. 50 சார்ஜ்ட், டேக்ஸ்ட், 51 சீக்ரெட், மிஸ்ட்ரி, 52 ப்ரிஃபர், சூஸ், 53 டிவோஷன், டெடிகேஷன், 54 nobility, dignity, 55 spirit, mood or temper, 56 promise, assurance, 57 vestibule, lobby, 58 rubble, debris, 59 slackened, reduced or decreased, 60 demeanor, appearance and behavior. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். 46 persuaded, convinced, 47 progress, improvement, 48 scarce, insufficient, 49 dear, adverb, அப்போ costly or expensive, 50 charged, taxed, 51 secret, mystery, 52 prefer, choose, 53 devotion, dedication, 54 nobility, dignity, 55 spirit, mood or temper, 56 promise, assurance, 57 vestibule, lobby, 58 rubble, debris, 59 slackened, reduced or decreased, 60 demeanor, appearance and behavior. இப்போ நெக்ஸ்ட் போகலாம். 61 artless அப்படின்னா innocent or guileless, 62 deserted, unhabited or unoccupied, 63 vexation, annoyance, 64 intrude, trespass. ரிப்பீட் பண்ணுறேன். 61 artless, innocent or guileless, 62 deserted, uninhabited or unoccupied, 63 vexation, annoyance, 64 intrude, trespass. இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சினோனிம்ஸ் ஆன்சர் பண்ண. இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக படித்தாலே நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.